தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க ஆண்டவராக இயேசுவை குறித்தது. ஆண்டவராக இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய போதனைகள் என்ன, அவர் செய்த கிரியைகள் என்ன, அவர் செய்த அற்புதங்கள் என்ன, அவர் உண்டு பண்ணின மாபெரும் மீட்பு எப்படிப்பட்டது, மனுக்குலத்தை அவர் எப்படி மீட்டெடுத்தார், ஆண்டவராக இயேசுடைய மீட்பின் மூலமாக, போதனைகளின் மூலமாக இன்று நம் வாழ்வில் எப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகிறது, இதை குறித்த ஒரு போதனை தான் இந்த ப்ரோக்ராம். நீங்கள் இயேசுவை அறியாதவர்கள் என்றால் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு சரியான இடம். ஆண்டவராக இயேசுவை குறித்த சத்தியத்தை பைபிளில் இருந்து எடுத்து உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம். எதையும் கூட்டுறது கிடையாது, எதையும் குறைக்கிறது கிடையாது. பைபிளில் ஆண்டவராக இயேசுவை குறித்து என்ன எழுதியிருக்கிறதோ அதை நல்ல விலாவரியாக பல ரெஃபரன்ஸோட பைபிளில் இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து போதிக்கிறேன். அது மட்டும் இல்லை, கவனிங்க, நீங்கள் ஆண்டவராக இயேசுவை அறிந்தவர்கள் என்றால் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு சரியான ப்ரோக்ராம். ஏன்னா ஆண்டவராக இயேசுவை குறித்த அந்த விசுவாசத்தில் நீங்கள் கட்டாயம் வளருவீர்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு போதிப்பதற்கும், ஆண்டவராக இயேசுவை நீங்கள் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கும், அவரை குறித்து போதிப்பதற்கும் நீங்கள் ஆயத்தம் செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் ஜெபத்தோட எதிர்பார்ப்போட கேளுங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் மாபெரும் மாபெரும் தேவன். வானங்களுக்கு மேலாக சிங்காசனம் அமைத்து அமர்ந்திருக்கிறீர். தாப்பனே, உம்முடைய ராஜ்யம் சகலத்தை ஆளும். வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லவர், உன்னதர், பெரியவர், எல்லா தேவர்களை காட்டிலும் பெரிய மகாராஜா. பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு எந்த இடத்துல அவங்க வாழ்க்கையில் உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். பிதாவே, நீர் இரக்கமுள்ளவர், நல்லவர், எங்களுக்கு சகாயம் செய்கிறவர். பிதாவை, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நம்ம இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த போதனையில் ஆரம்பத்தில் பல வாரங்கள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த 4 பிரதானமான வெளிப்பாடுகளை தியானித்தோம். அதை ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுத்தாச்சு. முதல் வெளிப்பாடு என்ன? ஆண்டவராக இயேசு நித்திய தேவன், ரைட்? வானத்தையும் பூமியும் படைத்த நித்திய தேவன், என்றென்றும் இருப்பவர், இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வருகிறவர். அதே மாதிரி பாருங்கள், 2வது வெளிப்பாடு, ஆண்டவராக இயேசு வானத்தையும் பூமியும் படைத்த பரலோக பிதாவுடைய குமாரன், ரைட்? தேவகுமாரன், ரைட்? அது 2வது வெளிப்பாடு. 3வது வெளிப்பாடு, ஆண்டவராக இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெசியா, ஆபிரகாமின் வித்தும் தாவீதின் குமாரனுமாகிய வாக்கு பண்ணப்பட்ட மெசியா. 4வது வெளிப்பாடு, இயேசு தேவகுமாரன், மனுஷகுமாரன். அவர் தேவனாக இருந்தும் தன்னுடைய தெய்வீக வல்லமைகள், தன்னுடைய தெய்வீக ஞானம், தன்னுடைய தெய்வீக ப்ரிவிலேஜஸ், ரைட்ஸ், உரிமைகள், அதிகாரங்கள், இவைகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு தன்னையே வெறுமையாக்கி ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். மனிதனாக வாழ்ந்தார். மனிதனாக நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. தேவ ஆட்டுக்குட்டியாக, இரட்சகராக நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த 4 வெளிப்பாடுகளும் இயேசு கிறிஸ்துவை குறித்த பிரதானமான வெளிப்பாடுகள்.
இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம சுவிசேஷங்களை படிக்கணும். அப்போ தான் நல்லா விளங்கும். அதனால தான் இந்த காரியங்களை முதல்ல பார்த்தோம். ரைட். போன வாரத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த குழந்தை பருவம், அவருடைய அந்த பிறந்ததுலேருந்து அவர் ஊழியத்துக்குள்ளே நுழையிற வரைக்கும் அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்றத குறித்து பார்த்தோம். அதில் பரிசுத்த ஆவியானவர் பிரதானமாக இயேசு எப்படி ஞானத்தை தேடினார், ஞானத்தில் நிறைந்தவராய் இருந்தார், ஞானத்தில் பெருகினார் என்பதை முக்கியத்துவப்படுத்தி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய குழந்தை பருவத்தை குறித்து சுருக்கமாக 2 வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. 40ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அல்லேலூயா. பாருங்கள், இங்கே சொல்லப்பட்ட எல்லா காரியமுமே அந்த ஞானத்தை மையப்படுத்தி சொல்லப்படுகிற காரியம். ஞானம் பலன். ரைட். ஞானம் இருக்கும்போது தான் பலன் இருக்கும். ஞானம் இருக்கும்போது தான் கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். ஞானத்துக்கும் கிருபைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், 52வது வசனத்தை கவனிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ரைட். அந்த வளர்த்தி அது நம்ம சரீரப்பிரகாரமான வளர்ச்சியை குறிக்குது. 40வது வசனத்துலையும் பார்க்குறோம், பிள்ளை வளர்ந்து அப்படின்னு வேதம் போதிக்குது இல்லையா. அது இயற்கையான அந்த சரீர வளர்ச்சியை போதிக்கிறது. மற்ற எல்லா காரியங்களுமே ஞானத்தோடு சம்மந்தப்பட்டது. நான் உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன் பைபிளில் இருந்து. ரைட். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடெண்ட்டை கர்த்தர் மென்ஷன் பண்ணுறாரு. அந்த இன்சிடெண்ட் எதை நமக்கு வெளிப்படுத்துதுன்னு பார்த்தோம்னா, ஆண்டவராக இயேசு எப்படி தேவ வார்த்தையை, தேவ ஞானத்தை தேடினார், அதில் வாஞ்சையுள்ளவராக இருந்தார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ரைட். அவர் வேணும்னே எருசலேமில் தங்குறார். பேரண்ட்ஸ்லாம் திரும்ப அவங்க சொந்த ஊருக்கு போனாலுமே இவர் விரும்பி தேவாலயத்தில் உட்கார்றாரு. அது 3 நாள் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கிற போதகர்கள், ரைட், டாக்டர்ஸ் ஆஃப் த லா, அவங்கெல்லாம் இன்றைக்கி நம்ம ஊர் PhD மாதிரி, ரைட், ரொம்ப கற்று தேர்ந்தவர்கள், ரைட், பழைய ஏற்பாடை கரைச்சி குடித்த ஆட்கள். அவங்க மத்தியில் உட்காந்துட்டு அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க பேசுகிறத கேட்குறாரு, அதை புரிஞ்சுக்கிறாரு, அதை ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த காரியங்களை குறித்து கேள்விகள் கேட்குறாரு, அவங்களோட பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு பச்சை பிள்ளைகிட்ட நீங்கள் இதெல்லாம் பார்க்க, ஒரு 12 வயசு பிள்ளைகிட்ட இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஏசு அதை அங்கே உட்காந்து செஞ்சிட்ருக்கு. அது 3 நாள் அங்கே உட்காந்து செஞ்சிட்ருக்கிறாருன்னா அது என்ன காமிக்குது? இயேசுவுக்கு தேவனுடைய ஞானத்தின் மீது இருந்த அந்த அளவில்லாத ஒரு வாஞ்சை, அதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி கூட நம்ம பிள்ளைகளாம் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வைக்க முடியுமா 3 நாள்? யோசிச்சு பாருங்க. ஆனால் இயேசு விரும்பி உட்காந்துருக்கிறார் அங்கே, இன்ட்ரெஸ்டடாக. ரைட். உட்காந்து கேட்டு அவங்களோட பேசி எந்த அளவுக்குன்னா அவங்களாம் பிரமிச்சு போகிறாங்க, அஸ்டானிஷ்ட். ரைட். அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் இருந்தது, அதுக்குள்ளே ஞானம் இருந்தது. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் லேஸில் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ரைட். அவங்கள பிரமிக்க வைக்கிறதுனா அது வேறு லெவல். இம்ப்ரெஸ் பண்ணுறதே கஷ்டம் இவங்களெல்லாம். ஆனால் அவங்க இயேசுவுடைய அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு பிரமித்தார்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இதைத்தான் நம்ம பார்த்தோம். போன வாரத்தில் நம்ம இந்த காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கி இந்த ஞானம் இயேசுடைய வாழ்விலும் அவருடைய ஊழியத்திலும் எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இருந்ததுன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயேசு தன்னுடைய பிதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இதெல்லாம் செய்கிறார். நீங்கள் நீதிமொழிகள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், இதை போன வாரம் மென்ஷன் பண்ணேன், திரும்ப மென்ஷன் பண்ணுறது நல்லது. ஹல்லேலூயா. இங்கே தாவீது ராஜா சாலமனுக்கு கொடுத்த போதனையை இங்கே சாலமன் ராஜா எழுதி வச்சிருக்கிறார். ரைட். இது ஆக்சுவலாக ஒரிஜினலாக சாலமன் ராஜாவுக்கு சொல்லி கொடுத்தது தாவீது ராஜா. அவரே சொல்கிறார். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன்.
அவர் எனக்கு போதித்து, அதாவது தாவீது ராஜா எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ரைட். என்ன கட்டளை கொடுத்தாரு தாவீது ராஜா? ஞானத்தை சம்பாதி. இதான் கட்டளை. தாவீது ராஜா தம் பிள்ளைக்கு கொடுத்த கட்டளை என்னது? ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானத்தை விடாமல் இருந்தால் அது நம்மளை பாதுகாக்கும். ரைட். ஞானத்தில் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஞானமே முக்கியம். இந்த முக்கியன்ற வார்த்தை வந்து சார் அவ்வளோ நல்ல வார்த்தை, ஓகே, ஆனால் பெஸ்ட்டு கிடையாது, பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. பிரதானம்ன்றது தான் சரியான வார்த்தை தமிழில். இங்கிலீஷில் பிரின்சிபல் திங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விஸ்டம் இஸ் த பிரின்சிபல் திங். அந்த எபிரேய மொழியில் இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்தோம்னா, ரைட், நம்பர் 1, ரைட், நேரத்தில், இடத்துல, ஆர்டரில், ரைட், ரேங்க்கில். ரைட். இப்போ ரேங்க்குன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த போலீஸ் மிலிட்ரிலாம் ரேங்க்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தோம்னா கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ரைட், ஏசி, டிசி, கமிஷனர், எஸ்பி, ரைட், இப்படி ஐஜி, டிஐஜி, இப்படிலாம் இருக்குது இல்லையா? ரேங்க்ஸ் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஞானம் வந்து அந்த மாதிரி ரேங்கிங்கில் நம்பர் 1. ரைட். ஆரம்பம்னா முதலாவது. ஆரம்பத்தில் வந்து முதலாவது தானே ஆரம்பம், அந்த விதத்தில். ரைட். ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க முதலாவதாக. ரைட். நம்பர் இப்போ ஆல்ஃபபெட்ஸில் பார்த்தோம்னா ஏ ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஃபஸ்ட் ஆல்ஃபபெட்டுன்னு சொல்கிறோம்ல, அதான் ஆல்ஃபபெட்டுக்கு அந்த ஆரம்பம். அந்த அர்த்தத்தில் ஆரம்பம், முதலாவது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து சீஃபஸ்ட் ஆர் சீஃப் மோஸ்ட். ரைட். அப்போது ஞானத்தை கர்த்தர் என்ன சொல்கிறார்? அதிமுக்கியன்றார். நம்பர் 1 அதிமுக்கியம், பிரதானம். ஞானத்தை சம்பாதி, ஞானமே பிரதானம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்த, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ இதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். அப்போது இந்த போதனை வந்து தாவீது ராஜா சாலமோனுக்கு கொடுத்தது, ராஜா சாலமோனுக்கு கொடுத்தது. அதே நேரத்தில் பாருங்கள், ஆண்டவராக இயேசுக்கு ஒரு பேர் இருக்குது தெரியுமா? என்ன பேர்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லை? தாவீதின் குமாரன். அப்போ இயேசு இந்த கட்டளையெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார் அப்படியே. ரைட். தாவீது மூலமாக பேசுகிறது பிதாவானவர், பரிசுத்தாவியானவர் இல்லையா? இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் கர்த்தராகிய இயேசு அந்த ஞானத்தை அப்படி வாஞ்சித்து தேடுகிறார் வாழ்க்கை. அந்த 30 வருஷம் பாருங்கள், இதில் தான் இதே தான் வேலையாக இருக்கிறார் அவர் வாழ்க்கையை குறித்து ஆவியானவர் வேறு எதையும் முக்கியப்படுத்தி சொல்லலை, இதைத்தான் முக்கியப்படுத்தி சொல்கிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 8ஆம் அதிகாரம் கடைசி ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 32 பாருங்கள். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது வந்து ஞானம் பேசுகிற பேச்சு. ரைட். இது வந்து இந்த என்டையர் சாப்டர் பார்த்திங்கன்னா அந்த ஞானம் வந்து ஒரு மோனலாக் பேசுகிற மாதிரி ஒரு டோனில் தான் இந்த என்டையர் சாப்டர் நமக்கு போதிக்கப்படுகிறது. ரைட். அப்போ இதை பேசுகிறது யார்? ஞானம். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு ஞானத்துக்கு செவி கொடுங்கள், என் வழிகள், ஞானத்தின் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். இது வந்து கட்டளை பாருங்கள், இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. என் ஞானத்தின் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் ஞானத்தின் கதவு நிலையருகே காத்திருந்து, எனக்கு ஞானத்துக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னை ஞானத்தை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். ரைட். இப்போ தெரியுதா எதுக்கு அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள்லாம், லூக்காவில் சொல்லப்பட்ட வார்த்தைகள்லாம் ஞானத்தோடு சம்மந்தப்பட்டதுன்னு ஏன் சொன்னேன்னு புரியுதா? ஞானத்துக்கும் தயவுக்கும் கனெக்ஷன் இருக்குது, புரியுதா? ஞானத்தை கண்டடையும் போது கர்த்தரிடத்துலேருந்து தயவையும் பெறுகிறோம், கிருபையும் பெறுகிறோம். அழகவையா ஞானம் வந்து 10 பலவான்களை காட்டிலும் ஒரு ஞானி பலசாலின்னு வேதம் நமக்கு போதிக்குது. அழகவையா பலனும் பாருங்கள் ஞானத்தோடு சம்மந்தப்பட்டது. ஞானம் இருக்கிறவனுக்கு பலன் இருக்கும். அழகவையா, அழகவையா டு ஜீசஸ்.
எனக்கு கடைசி வசனம், எனக்கு ஞானத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை ஞானத்தை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. பாருங்கள், இந்த வசனங்களெல்லாம் இயேசு தன்னுடைய வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய வாழ்க்கையின் கோட்பாடுகளாக ஏற்றுக்கொண்டு இதன்படி தான் வாழ்கிறார். ஹல்லேலூயா. இதன் அடிப்படையில் தான் பாருங்கள், இது இயேசுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் உதவி செய்யுது. அவர் பிசாச சோதனைகளில் மேற்கொள்கிறார். ரைட், அதை அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம், நைட் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை நான் இன்றைக்கி காண்பிக்க போகிறேன். ரைட், இயேசுடைய அபிஷேகம், அவருடைய ஊழியத்தில் ஞானம் எப்படி சம்மந்தப்பட்டு இருந்தது அப்படின்றத பார்ப்போம். அடுத்த வாரம் ஞானத்தை பயன்படுத்தி எப்படி பிசாசை மேற்கொண்டார் அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ரைட், சரி. ஹல்லேலூயா. முதலாவதாக இயேசுடைய அபிஷேகத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ரைட், அது ஞானத்தோடு சம்மந்தப்பட்டது. பொதுவாக பார்த்தோம்னா மக்கள் எப்பொழுதுமே அந்த இயேசு மீது இருந்த அந்த அற்புதங்களின் அபிஷேகத்தை குறித்து தான் பெருசாக பேசுவாங்க. ரைட், பொதுவாக இயேசுவோட அபிஷேகம் சொன்னாலே அவர் அந்த அற்புதங்களை செய்ய பயன்படுத்தின அந்த அபிஷேகத்தை குறித்து தான் பேசுவாங்க. ரைட், அதை வாசிப்போம். நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டை காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 4:18 பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி பேசின வசனம். ரைட், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இதை இங்கே கொஞ்சம் வாசிச்சிருவோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்போ தன்னுடைய ஊழியத்தின் நோக்கத்தையும், ரைட், அவர் செய்ய போகிற கிரியைகளையும் இயேசு இங்கே அறிவிக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மெஸ்ஸியா அப்படின்றதையும் அறிவிக்கிறார் அங்கே. ரைட், அப்போது இயேசுடைய அபிஷேகத்தை குறித்து பொதுவாக நம்ம பேசும்போது இந்த இந்த அந்த அபிஷேகத்துடைய இந்த ஆஸ்பெக்டை மட்டும்தான் பேசுகிறோம். அபிஷேகத்துக்கு பல கோணங்கள் இருக்குது அபிஷேகத்தில். ரைட், அதில் இந்த கோணத்தை வச்சு தான் பொதுவாக இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை நம்ம பேசுகிறது வழக்கம். கிறிஸ்துவ சர்க்கிளில் பொதுவாக இயேசுடைய அபிஷேகம் சொன்னால் இங்கே தான் வருவாங்க. ரைட், ஆனால் இயேசு மீது இருந்த அபிஷேகத்தை குறித்து இன்னொரு வெளிப்பாடு இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. முதல் வசனத்தில் இருந்தே வாசிப்போம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். நீ பாருங்கள், இங்கே நம்ம அந்த அபிஷேகத்தோட இன்னொரு தன்மையை பார்க்குறோம், இன்னொரு ஆஸ்பெக்ட், இன்னொரு கோணத்தை பார்க்குறோம் நம்ம இங்கே. ரைட், அது என்ன கோணம்? இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது? ஞானத்தின் அபிஷேகம். உணர்வு அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங். ரைட், புரிந்து கொள்ளுதல். ரைட், உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வு. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. ரைட், அடுத்து பார்த்திங்கன்னா ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. ரைட், அடுத்து பார்த்தோம்னா அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அப்போ இயேசு ஞானத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தார். ஹல்லேலூயா. ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாமே ஞானத்தோடு சம்மந்தப்பட்டது. ரைட், நீங்கள் 8ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஞானம் பேசுகிறத அங்கே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறார் கர்த்தர். அது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். நீதிமொழிகள் 8 போங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே பாருங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 14. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. ஹல்லேலூயா. புரியுதா? இது ஞானத்துடைய வார்த்தைகள். இந்த 8ஆம் அதிகாரம் முழுவதுமே ஞானத்துடைய ஒரு மோனோலாக் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இது ஞானம் பேசுகிற வார்த்தைகள். ஞானம் என்ன சொல்லுது? ஆலோசனை என்னுடையது, மெய் ஞானம் என்னுடையது. ரைட், நானே புத்தி. அதைத்தான் அங்கே உணர்வுன்னு போட்டிருக்கிறாங்க. புத்தி,
அண்டர்ஸ்டாண்டிங். ரைட்? வல்லமை என்னுடையது. எல்லாமே ஞானத்தோட சம்மந்தப்பட்டதுன்றதை கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன? அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம், இல்லையா? அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அங்கே சொல்லப்பட்ட அந்த அபிஷேகத்தோட பிரதானமான தன்மை என்ன? ஞானம். அல்லேலூயா. ரைட்? ஞானத்தையும் உணர்வையும் அருளுமாவி, ஆலோசனையும் பலனையும் அருளுமாவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுமாவியமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஹல்லேலூயா. இயேசுடைய இந்த ஆஸ்பெக்டை நம்ம பெருசாக பொதுவாக கவனிக்கிறது இல்லை. ஆனால் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் 30 ஆண்டுகள் அவர் இதை சம்பாதிக்கிறதுல தான் செலவழித்தார். அந்த ஞானத்தை தேடுவதில் தான் அவர் செலவழித்தார். ஞானத்தை தேடினார், புத்தியை தேடினார், அறிவை தேடினார். கர்த்தரும் பாருங்க, அவரை ஞானத்தினால் அபிஷேகம் செய்தார். சாலமன் ராஜாவை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, அவர் இந்த ராஜாவாக ஆளுகை ஆரம்பிக்கிற காலங்களில் அவரை நம்ம பார்க்குறோம். அவருடைய தகப்பன் சின்ன வயசுலேருந்தே ஞானத்தை சம்பாதின்னு போதிச்சு வளர்க்குறார். ரைட்? அதனால் சின்ன வயசுலேருந்தே அவர் வாழ்க்கையில் ஞானத்தின் மீது ஒரு பிரியம் இருக்குது, வாஞ்சை இருக்குது, ஒரு தேடுதல் இருக்குது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையின் அந்த ஆளுகையின் ஆரம்ப காலங்களில் அவருக்கு தரிசனமாகி கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு உடனே கேட்குறாரு, எனக்கு ஞானத்தை கொடுங்க, நான் ஒரு நல்ல ராஜாவாக ஆளுகை செய்யணும், உங்களுடைய மக்களுக்கு நீதி செய்யணும், ரைட், மக்களை சரியான விதத்தில் ஆளுகை செய்யணும், எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு, இல்லையா? கர்த்தரும் சந்தோஷமாக கொடுக்குறாரு. ரைட்? சாலமன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வருது? 3 காரியங்கள் பிரதானமாக ஞாபகம் வரும். அவருடைய அளவில்லாத அந்த ஞானம், அவருடைய ஐஸ்வர்யம், அவர் கட்டின தேவாலயம், இல்லையா? இதுதான் நம்மளுக்கு பிரதானமாக சாலமன் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அந்த 3 காரியங்கள் தான் நினைவுக்கு வருது, இல்லை? அவர் ஞானமும் சாலமனும் சினானிமஸ். ரைட்? சாலமன்னா ஞானம், ஞானம்னா சாலமன்ற மாதிரி. ரைட்? இந்த பூமியில் வாழ்ந்த ஆட்கள்லையே சாலமன் தான் ஞானி. ரைட்? ஹல்லேலூயா. அவரை காட்டிலும் ஞானவான்னு யாரும் இல்லை. கர்த்தரே சொல்கிறார், உன்ன மாதிரி ஞானம் உள்ள வேறு யாரும் இப்போ கிடையாது, இனிமேல் வரமாட்டான்னு சொல்லி கர்த்தர் அவருக்கு அவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனுஷன் பாருங்கள், அது அவர் வாழ்க்கையில் பல விதங்களில் வெளிப்படுது. ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம், அவரை தேடி நியாயம் கேட்குறதுக்கு 2 பெண்கள் வராங்க. 2 பேருமே வேசிகள், ப்ராஸ்டிடியூட்ஸ். அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குது. 2 பேரும் ஒரு பிள்ளையை தூக்கிட்டு 2 பேருமே இது ஏன் பிள்ளைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பிள்ளை ஒரு பெண்மணி அவள் பெற்ற பிள்ளை மேலே தூக்கத்தில் மேலே ஏறி படுத்துடுறா, மூச்சு அடைச்சி அந்த பிள்ளை செத்து போயிடுது. ரைட்? தம்பிள்ளை செத்துருச்சுன்ற பார்த்துட்டு என்ன பண்ணுறா, பிள்ளை எடுத்துகிட்டு போய் இன்னொரு பெண்மணிகிட்ட வச்சுட்டு அவளோடைய உயிரோடு இருக்கிற அந்த பெண்மணியை தூக்கிட்டு வந்துடுறா. அதனால தான் இந்த கேஸ். அப்போ 2 பேரும் இது ஏம்பிள்னு சொன்னதுனால சாலமன் ஒரு ஐடியா பண்ணுறாரு. அழகாக அது தீர்ப்பு சொல்கிறாரு பாருங்க. அந்த பிள்ளையை வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுங்க. அந்த அந்த பிள்ளையோட தாய் இல்லாத அந்த தாயாக இல்லாத அந்த பெண்மணி இருக்கிறா இல்லையா, நடிக்கிற அந்த பெண்மணி, ஏமாத்துகிற அந்த பெண்மணி, அவன் என்ன சொல்கிறா, பரவாயில்ல வெட்டி கொடுங்கன்றா. ஏன்னா அவள் பெற்ற பிள்ளை கிடையாது இல்லையா, அந்த பாசம் இல்லை, கருணை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த உண்மையான தாய் பாருங்க சொல்கிறான், ஐயா வெட்டிடாதீங்க, என் பிள்ளை இப்படி சாகிறதுக்கு பதிலாக உயிரோடு இருக்கட்டும், அவகிட்ட இருந்தாலும் இருக்கட்டும், பிள்ளை உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறா. அதை வச்சு தான் சாலமன் கண்டுபிடிக்கிறார் இதுதான் உண்மையான தாயின்னு சொல்லிவிட்டு அந்த தாயிட்ட பிள்ளையை ஒப்படைக்கிறார். இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே பயம் வந்துடுது. ஆஹா, ராஜாவுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, ரைட், நீதி செய்ய ஞானம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், திட்டம் போட்டு சதி பண்ணி, ரைட், ஒரு பெண்மணி எழுதிட்டு கர்த்தர் முன்னாடி நிப்பாட்டுறாங்க பாருங்க, கேட்குறாங்க, இந்த பெண்மணியை நாங்கள் விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிச்சிருக்கிறோம், மோசே சட்டத்தின்படி இந்த அம்மா கல் அடித்து கொல்லணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
இது வந்து அவரை சோதிக்கிறதுக்காகவே, அவரை மாட்ட வைக்கிறதுக்காகவே கேட்குறாங்கன்னு வேதத்தில் எழுதியிருக்குது. ரைட். ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார். இது ஆண்டவராக இயேசு பாருங்கள், பல விதங்களில் இதை டீல் பண்ணியிருக்கலாம். ரைட். அவனை கூப்பிட்டு கேட்கலாம், ஏன்டா கையங்களமாக பிடிச்சுன்றீங்க, இந்த அம்மா என்னை தனியாக உபச்சாரம் பண்ணிச்சு, கூட சேர்ந்து உபச்சாரம் பண்ண அந்த ஆணைங்கடா அப்படின்னு கேட்டிருக்கலாம் இல்லையா? இந்த அம்மா மட்டும் பிடிச்சிட்டு வந்துருக்கே, அந்தால எங்கே அப்படின்னு கேட்டிருக்கலாம். இல்லை அதில் திட்டிருக்கலாம், ஏன்டா உங்களுக்கு வேறு பொழப்பே இல்லையா, எப்போ பாரு என்னை சிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு இப்படி கூப்பிட்டு வரீங்க, ஏதாவது பொழைக்கிறதுக்கு வழியை பாருங்கடான்னு விரட்டி விட்டு வந்துருக்கலாம். இல்லை கல்லடிச்சு கொள்ளுங்கடா, அதை உங்கள் சட்டத்தில் எழுதியிருக்குல்ல, உனக்கு தான் வாசிக்க தெரியும்ல, நீ தானே தேசத்தில் நியாயம் செய்கிற ஆட்கள், அவங்களாம் ஜட்ஜஸ் பாருங்க. மோசையின் சீட்டில் உட்காந்துருக்காங்கன்னு கர்த்தரே சொல்கிறார். அதனால் நீனே போய் நியாயம் பழைய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி நியாயம் செய்ய வேண்டியதானே, எனக்கு இங்கே கொண்டு வந்துருக்குற அப்படின்னு கேட்கலாம். இல்லை இவங்களை பற்றி புட்டு வச்சுட்டேன்டா, நீலாம் இதெல்லாம் செய்யலாமா, நீனே பாவி, உன் பாவத்துக்கு நான் ஒரு புஸ்தகமே எழுதலாம், நீலாம் என்னத்துக்கு கல் எடுத்துகிட்டு வந்துருக்குற அப்படின்னு ஏசப்பா கேட்டிருக்கலாம் அவன்கிட்ட. அப்படியும் சொல்லலை. ஆளவிய அந்த சமாரிய பெண்மன்ட்டு சொன்னார் பாருங்க, ஆமாம்மா அவள் வாழ்க்கையை அப்படியே சொல்கிறார் இல்லையா, வாழ்க்கையில் அவள் பண்ண காரியங்களை அந்த மாதிரி இவங்களை சொல்லியிருக்கலாம், அவங்களை சொல்லி அசிங்கப்படுத்தி வெட்டி விட்டு இருந்திருக்கலாம். இப்படி பல கோணங்கள் ஏசப்பா செஞ்சுருக்கலாம். ஆனால் இது எதையுமே செய்யலை பாருங்க. அமைதியாக இருந்து ஆவியானவர்கிட்ட இருந்து ஞானத்தை பெற்று ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லெறி அப்படின்றார். ரைட். பெரிய ஆளில் ஆரம்பித்து எல்லாரும் கடைசி சின்ன பையன் வரைக்கும் எல்லோரும் ஓடி போடுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது நம்ம பாவின்னு தெரியும் அவங்களுக்கு. ரைட். ஒரு சென்டென்ஸுங்க, அவ்வளோ பெரிய மேட்ரு. அவங்க வாரக்கணக்காக உட்காந்து மூளையை கசக்கி மீட்டிங் போட்டு ஒரு பெரிய செட்டப்லாம் பண்ணி அவங்க கொண்டு வந்த ஒரு பிரச்சனையை ஒத்த வரியில் முடிச்சிட்டார். எல்லாம் ரைட்டு காற்று பிடுங்க டயர் மாதிரி புஷ்ஷுன்னு போய் எல்லோரும் ஓடி போகிறாங்க. ஒரு வயலுக்கு அங்கே நிற்க திராணியில் ஞானம். ரைட். எதிரிகளை மேற்கொள்ளக்கூடிய ஞானம் அவருடைய ஊழியத்தில் இருக்குது. இது வந்து ஒத்த டைமில் திரும்ப பல இடத்துல வராங்க. அடுத்த வாரம் இயேசு எப்படி பிசாசுகளையும் சத்துருக்களையும் ஞானத்தை பயன்படுத்தி மேற்கொண்டாருன்றதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்த மெசேஜில். இன்றைக்கி இன்னொரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நான் எதுக்கு சாலமோனையும் ஆண்டவராக இயேசுவையும் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா, ஏசப்பா செஞ்சார் அப்படி. அதனால்தான் சாலமோன் கூட ஏசப்பாவை நான் கம்பேர் பண்ணேன். ரைட். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு போங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்துக்கு அடியில் அநேக அற்புதங்களை பெற்ற மக்களை நோக்கி பல காரியங்களை பேசுகிறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், இந்த பரிசேயர் சதுசே இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதம் கேட்குறாங்க ஏசப்பாட்ட. 38ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். பாருங்களேன், அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறாரு. ரைட். தீர்க்க முடியாத வியாதியெல்லாம் அசால்ட்டாக தீர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. குருடர்களுக்கு பார்வை கிடைக்குது, முடவர்கள் நடக்கிறாங்க, குஷ்டரோகிகள் சுத்தமாகறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு அடையாளம் இல்லையா? ரைட். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு அடையாளம் வேணுமா? அதனால தான் ஏசப்பா உனக்கு ஒரு அடையாளம் கிடையாது போ அப்படின்ட்டு. 39ஆம் வசனத்தை பாருங்களேன். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவரைத்தான் சொல்கிறார் ஏசப்பா, தன்னைத்தானே தான் சொல்கிறார். ரைட். இயேசு வந்து யோனாவை காட்டிலும் பெரியவர். யோனா தீர்க்கதரிசி எப்படின்னா, ஒரு புறவினத்தார் தேசம், அதுலேயும் அந்த தேசம் வந்து நினைவே பட்டணம் வந்து பார்த்திங்கன்னா அசீரியர்களின் தலைநகரம். அது அசீரியர்களை படித்து பார்த்திங்கன்னா பெரிய சாம்ராஜ்யமாக இருந்துச்சு ஒரு காலத்தில்.
ரைட். அங்கே இருந்தெல்லாம் ரொம்ப கடினமான ஆட்கள், இஸ்ரவேலின் சத்ருக்கள். ரைட். அவங்களுடைய ஊருக்கு போய் இந்த பட்டணம் இன்னும் 40 நாளில் கவிழ்த்து போடப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவங்களுக்கு பேசுகிறார். அதை கேட்டுட்டு அங்கே இருந்த மக்கள் எல்லாமே, ராஜாவில் ஆரம்பித்து கடைசி குடிமகன் வரைக்கும் எல்லாரும் மனம் திரும்பி கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் பண்ணி ரட்டுடுத்தி தங்களை தாழ்த்தி கொண்டு விண்ணப்பேன கர்த்தர் முன்பாக பணிந்து கொள்கிறாங்க. அதை பார்த்துட்டு கர்த்தர் தங்களை அவங்க தாழ்த்தி மனம் திரும்பினதுனால கர்த்தர் அந்த நியாய தீர்ப்பை அவங்க மேலே கொண்டு வராமல் நிப்பாட்டுறாரு. ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கேயும் நம்ம பார்க்குறோம், அசிரியர்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய தேவன் யெகோவாவை வழிபட்டவங்க கிடையாது. ஆனாலுமே கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அவங்க மேலே நியாய தீர்ப்பை சொல்கிறாரு. அதை அவங்களாம் கேட்குறாங்க பாருங்கள். அவங்க எல்லாருக்குமே தெரியுது, இவரால் நம்மளை நியாயம் தீர்க்க முடியும், இவருக்கு அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குதுன்னு தெரியுது. அவங்களுக்கு தெரிஞ்சு ராஜால் ஆரம்பித்து எல்லாரும் தங்களை தாழ்த்தி கொள்கிறார்கள், உபவாசம் பண்ணுறாங்க, ரெட்டுடுத்தி தங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறார்கள். ஹல்லேலூயா. இதைத்தான் நம்ம கலேஷியன்ஸ் மெசேஜஸில் பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? சரி, அப்போ பாருங்கள், அவ்வளோ பெரிய பிரசங்கியார் என்ன இவர் யோனா, பெரிய தீர்க்கதரிசி, அவ்வளோ பெரிய பட்டணத்தையே மனம் திரும்ப செய்தவர். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நான் யோனாவை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு சொல்கிறார். உண்மைதான் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா 42வது வசனத்தில் இன்னொரு உதாரணம் சொல்கிறார். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். நீங்கள் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு என்டையர் சாப்டரே இதை குறித்து தான். ரைட். சாலமன் ராஜாவுடைய ஞானத்தை கேட்பதற்கு பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் வந்தாங்கன்னு வேதம் போதிக்குது. ஆனால் எல்லாரும் குறித்தும் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படல. இந்த அம்மாவை குறித்து தான் பைபிளில் பரிசுத்த ஆவியானவர் குறிப்பாக ஒரு சாப்டரை எழுதி வச்சிருக்கிறார். ரைட். அப்போது ஷீபா தேசத்து ராஜஸ்திரி ராணி அங்கே ரொம்ப தூரத்தில் இந்த பூமியின் எல்லையிலிருந்து சாலமனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். ரைட். வந்த அம்மா பார்த்திங்கன்னா அவ்வளோ பணம், இப்போ தங்கம், விலையேறப்பட்ட பொருட்கள், ரைட், ப்ரெஷியஸ் திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வராங்க இந்த அம்மா சாலமன் ராஜாவோட ஞானத்தை கேட்பதற்கு. இந்த காலத்தில் மாதிரி அப்படி ஒரு ஏர்க்ராஃப்டில் ப்ரைவேட் ஜெட்டில் ஏறி அப்படி டெஸ்டினேஷனில் கரெக்டாக இறங்கி அங்கேருந்து ஒரு நல்ல ஏசி காரில் உட்காந்து அப்படி ஜல்லுன்னு அரண்மனையில் எல்லாம் இறங்க முடியாது. அந்த காலத்துலலாம் ரொம்ப ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பல நாட்களாகும், பல ஆட்களை கூப்பிட்டு வராங்க அந்த அம்மா, எக்கச்சக்க செலவாகும். அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு சாலமன் ராஜாவோட அந்த தேசத்துக்கு ராஜாவை பார்த்து அவருடைய ஞானத்தை கேட்குறாங்க. இந்த அம்மா ஞானத்தின் மீது ஒரு வாஞ்சையுள்ள அம்மா. சாலமன் ராஜாவுக்கு முன்னாடி உட்காந்து கேள்வி கேட்குறாங்க. ஞானமான காரியங்கள், கடினமான காரியங்களை கேட்குறாங்க. ஆனால் சாலமன் ராஜா தேவனுடைய ஞானத்தை பெற்றவர் அல்லவா, அவர் எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறார். ரைட். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்களுடைய ஞானம் நான் கேள்விப்பட்ட அந்த சங்கதியை காட்டிலும் அதிகமாக இருக்குது, இதை குறித்து பாதி கூட எனக்கு வந்தவங்க சொல்லலை அப்படின்னு அந்த அம்மா பாராட்டுறாங்க. ரைட். அந்த அளவுக்கு சாலமன் ராஜா பெரிய ஆள். ஆனால் ஏசப்பா ஒன்று சொல்கிறாரு பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதோ சாலமனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசு தன்னை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இதோ சாலமனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இது எவ்வளோ பெரிய கிளைம் தெரியுமா? அவர் யூதர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அவங்க எல்லாத்துக்கும் சாலமன்னா யார் நல்லா தெரியும். ரைட். சாலமுடைய ஞானம் எவ்வளோ பெருசுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க முன்னாடி நின்று தைரியமாக சொல்கிறார், இதோ சாலமனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அங்கே இருந்தவங்க யாரும் அதுக்கு எதிர்த்து ஒன்றும் சொல்ல பாருங்கள். ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது, இவர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஞானம் எல்லாருக்குமே தெரியுது. அதனால் ஏசப்பா இவ்வளோ பெரிய கிளைம் சொல்கிறாரு. இன்றைக்கி பாருங்கள், யாராவது ஒரு கிரிக்கெட்டர் நான் தோனியை காட்டிலும் பெரியவன், இல்லை விராட் கோலியை காட்டிலும் பெரியவன், டெண்டுல்கர் காட்டிலும் பெரியவர் அப்படின்னு சொன்னால் நம்மளால ஆமாம் பெரியவர் நீங்கள் அப்படின்றாங்க. எங்கே விளையாண்டு காமி அப்படின்ட்டுருவாங்க இல்லையா? சாதிச்சுட்டு சொல்கிறேன். கிளப் கிரிக்கெட் கூட விளையாட்டில் இவர் டெண்டுல்கர் காட்டிலும் பெரியவரான் பேசுவாங்கல்ல, தோனியை காட்டிலும் பெரியவரான் அப்படின்றாங்க இல்லையா?
ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஏசப்பா இங்கே அந்த யூதர்கள் மத்தியில் உட்காந்துட்டு அவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு, சாலமனை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு. கேட்டவங்க யாரும் அது இல்லைன்னு சொல்லலை, எதிர்த்து பேசலை பாருங்க. ஏன்? அவர் வார்த்தையிலிருந்து புறப்படுற அந்த ஞானத்தை கேட்குறாங்க. அந்த ராணி சொல்கிறாங்க சாலமன் ராஜாட்ட, இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், உம்முடைய வாயிலிருந்து ஞானத்தை கேட்கிற ஸ்லாக்கியம் உங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த அம்மா பாராட்டுறாங்க. கர்த்தர் இந்த தேசத்தின் மீது பிரியமாக இருந்ததுனால உம்மை மாதிரி ஒரு ராஜாவை கொடுத்துருக்குறாங்க. அந்த ராணி சொல்கிறாங்க, வெளிநாட்டு ராணி. ரைட்? இந்த மக்கள்லாம் பாக்கியவான்கள். ஏசப்பா பேசுகிற அந்த ஞானம் நிறைந்த வார்த்தையை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்குறவங்களுக்கெல்லாம் தெரியுது இது எவ்வளோ ஞானம்னு. ஏசப்பாவை ஏற்றுக்காத அந்த நாசரேத்தூர் மக்கள் கூட பார்க்குறாங்க, எங்கேருந்து வந்தது இவருக்கு இவ்வளவு ஞானம் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க இல்லையா? ரைட்? அப்போ அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் ஞானம் நிறைந்தவைன்னு கேட்டவங்களுக்கெல்லாம் தெரியுது. பாருங்க, ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களாம் சொல்லுவாங்க, ரைட், ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு மெசேஜ் பேசுகிறதுக்கே திண்டாடுவாங்க. ரைட்? ஒரு சிலர் வாரத்தில் ஒரு மெசேஜை நல்லா கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் வாரத்தில் 2 மெசேஜ் கூட கொடுப்பாங்க. அதுக்கே பார்த்திங்கன்னா நிறையா படிப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, என்னென்னமெல்லாம் செய்வாங்க இல்லையா? ஏன்னா சும்மா இதெல்லாம் சும்மா கிடையாது. ஒரு காங்கிரிகேஷனுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை, தேவ வார்த்தையை கரெக்டாக அபிஷேகத்தோட, ரைட், அழகாக புரிஞ்சுக்கிற கூடிய விதத்தில் சொல்லணும்னா அதெல்லாம் லேசப்பட்ட காரியம் கிடையாது. அதுக்கு எவ்வளோ ஞானம் வேணும் தெரியுமா? ஏசப்பாவுடைய ஊழியத்தை கவனித்து பாருங்கள். ரைட்? எவ்வளவு போதிச்சார், எவ்வளவு பிரசங்கம் பண்ணாருன்னு தெரியுமா? ஏசப்பாவுடைய ஊழியத்துலலாம் இன்றைக்கி நம்ம ஊரில் மாதிரி 20 நிமிஷம் பிரசங்கம், இல்லை 45 நிமிஷம் பிரசங்கம், இல்லை 1 மணி நேரம் பிரசங்கம்லாம் கிடையாது. ஏசப்பா அப்படி லென்த்தாக போவார். சில சமயம் நாள் முழுசாக போதிப்பார். வெளியில் பிரசங்கம் பண்ணதை தவிர்த்து தனியாக ப்ரைவேட்டில் தன்னுடைய சீஷர்களுக்கு போதிப்பார். வெளியில் நல்லா பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீஷர்களுக்கு தனியாக இன்னும் நல்லா அழகாக வழக்கமாக, ரைட், இப்படி இரவும் பகலும் போதித்தவர் ஆண்டவராக இயேசு. சில சமயம்லாம் பார்த்திங்கன்னா வேதத்தில் போதிக்கப்படுது, 3 நாள் மக்கள் அவர் கூட தொடர்ந்து இருக்கிறாங்க. அவரும் போச்சுக்கிட்டே இருக்கிறாரு நாள் முழுசாக. அவங்களும் வாஞ்சியோடு உட்காந்துருக்குறாங்க கேட்குறதுக்கு. ரைட்? அதுக்கு எவ்வளோ ஞானம் வேணும் தெரியுமா அப்படிலாம் போதிக்கணும்னா? ரைட்? அந்த டயத்தில் தான் ஏசப்பா அந்த உணவு 5 அப்பம் 2 மீன் இதெல்லாம் பெருக்கி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஏசப்பா அவருடைய வார்த்தைகள், அவருடைய போதனைகள் ஞானம் நிறைந்தவைகள். ஏசப்பான்னா வெறும் வல்லமை மட்டும் கிடையாது, அவருடைய ஞானம் அளவில்லாத ஞானம். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் ஞானம் நிறைந்த வார்த்தைகள். அதனால தான் இயேசுடைய போதனை இன்றைக்கி பாருங்கள் உலகத்தையே மாற்றிருக்குது. இன்றைக்கி எந்த தேசத்தில் போய் பார்த்தாலும் இயேசுடைய போதனையினால் உண்டான தாக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். மக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம், சமுதாயத்தில் பார்க்கலாம், அரசாங்கத்தோட சட்டங்களில் நீங்கள் பார்க்கலாம், ரைட், கலாச்சாரங்களில் பார்க்கலாம். சிவிலைசேஷன்ஸ், கிரேட் சிவிலைசேஷன்ஸ் ஹவ் பின் பில்ட் பை த டீச்சிங் ஆஃப் ஜீசஸ். இன்றைக்கி இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுக்கு அடிப்படை என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ போதனை. ரைட்? கிறிஸ்தவ போதனையினால் உருவாக்கப்பட்ட தேசங்கள் அவையெல்லாம். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த தேசங்களோட வெற்றியை போய் பாருங்கள். ரைட்? ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், இயேசுடைய போதனைன்றது வெறும் மத போதனைன்னு யோசிச்சிடக்கூடாது. அவருடைய போதனை ஞானம் நிறைந்தவை. அதை லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அற்புதமான விளைவுகள் உண்டாகும், மகிமையான விளைவுகள் உண்டாகும், பிரயோஜனமான காரியங்கள் உண்டாகும். அவருடைய வார்த்தைகள் ஞானம் நிறைந்தவை, வல்லமை நிறைந்தவை மட்டுமல்ல, ஞானம் நிறைந்தவைகள், வாழ்க்கையை கட்டக்கூடியவைகள், வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடியவைகள், வாழ்க்கையை நன்மையினால் நிரப்பக்கூடியவைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? இப்போ சாலமன் நீதிமொழிகள்லாம் டெய்லி படிங்கலாம் சொல்லுவோம். ஏன்? ஞானம் நிறைஞ்சது, படித்தா வாழ்க்கை நல்லாயிருக்கும். உண்மையிலேயே நீங்கள் நீதிமொழிகளை படிச்சிங்கன்னா டெய்லி ஒரு சாப்டர் படிங்க, வாழ்க்கையில் அவ்வளோ நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துலேருந்து நீதிமொழிகள் படிச்சுட்ருக்கேன்.
எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, டெய்லி சங்கீதமும் நீதிமொழியும் படிச்சிருப்பான். ஆள் எதை நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சங்கீதம் படிங்கடா, டெய்லி நீதிமொழிகள் படிங்க. ஏன் ஞானம் இருக்குது அதில், ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படி, டெய்லி வாசி. புரியுதா? அது அந்த சாலமோனுடைய அந்த ஞானம் பாருங்கள், வாழ்க்கையை குறித்து அவ்வளோ அழகாக எழுதி வச்சுருக்கிறார் மனுஷன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அதை காட்டிலும் இன்னும் அதிக லெவல் ஞானத்தை கொண்டு வருது. புரியுதா? ஏன் அவர் சாலமனை காட்டிலும் பெரியவர். ஏசப்பாவே சொல்கிறார், அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் ராஜாக்களும் பார்க்கணும்னு விரும்புகிறாங்க, கேட்கணும்னு விரும்புகிறாங்க. அவங்களாலலாம் பார்க்க முடியாத, கேட்க முடியாத நான் உனக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. சாலமனை காட்டிலும் பெரியவர். கட்டாயமாக நான் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை டெய்லி படிங்க. ரைட்? வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ரைட்? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்ட்ரடியூசிங் ஜீசஸ் மெசேஜ் இருக்காது. அதுக்கு பதிலாக அது ஈஸ்டர் நாள் அல்வா, அதனால் அதுக்கு பதிலாக ஈஸ்டரை குறித்த போதனை அன்றைக்கி நான் பப்ளிஷ் பண்ணுவேன். ரைட்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த உயிர்த்தெழுதலை குறித்த பிரசங்கம் அன்றைக்கி நான் பப்ளிஷ் பண்ணுவேன். சரியா? அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து இந்த டாப்பிக்கை நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, உங்களில் ரட்சிக்கப்படாத மக்களை நான் ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த விரும்புகிறேன், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ரைட்? இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அந்த முடிவை தள்ளி போடாதீங்க. ரைட்? இதே உங்களுடைய ரட்சிப்பின் நாள், இதுதான் ஏற்ற காலம். பின்னாடி பார்த்துக்கலாம், எப்போயாவது வசதியாக இருக்கிறப்ப பண்ணிக்கலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். இயேசுடைய நாமம் அல்லாமல் ரட்சிப்புக்கு வேறு நாமம் கிடையவே கிடையாது. தைரியமாக இயேசுவை நம்புங்க. இயேசுவை நம்பி யாரும் கெட்டு போக மாட்டாங்க. இயேசுவை நம்பி மோசமாக போனவங்க யாரும் கிடையாது. இயேசுக்குள்ளே தான் வாழ்க்கை இருக்குது, ஜீவன் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. இயேசுவே உங்களுக்கு, இயேசு மாத்திரமே உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும், பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் இருதயத்திலிருந்து என்னோடு கூட இந்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை இப்பயே ரட்சிப்பார், உங்களை மறுபடியும் பிறக்க செய்வார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீரே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், மாம்சமான யாவருக்கும் தேவன். தாப்பனே, நீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சிப்பிற்காக நான் நித்திய ஜீவனை பெறும்படி, நான் அழிந்து போகாதபடி இந்த பூமிக்கு நீர் அவரை அனுப்பினீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுடைய இரத்தம் என்னுடைய பாவங்களை போக்கும். இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக, இயேசுவின் மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிதாவே, இப்பொழுது ஆண்டவராகி இயேசுவை என்னுடைய கர்த்தராக, என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது இயேசுவை நான் அறிக்கை செய்கிறேன். இயேசுவை என் கர்த்தர், இயேசுவை என் இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பிதாவே, நீர் என்னை ரட்சித்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, என்னை மறுபடியும் பிறக்கச் செய்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றினபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இனி நீர் என்னை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை, பாதைகளை எனக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, என்னை ஒரு நல்ல சபைக்கு நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பைபிளை போதிக்கிற நல்ல சபைக்கு என்னை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த ஜெபத்தை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவனமாக கேளுங்க. இனிமேல் ஒவ்வொரு நாளும் பைபிளை படிங்க. பழைய ஏற்பாடை படிங்க, புதிய ஏற்பாடை படிங்க, ரெண்டையுமே படிக்கணும். பைபிள் டெய்லி படிக்கணும். பைபிளை படிக்காமல் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழலாம் முடியாது. ரைட்? அதனால் கட்டாயமாக டெய்லி பைபிள் படிங்க. அடுத்து
பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசுவின் நாமத்தில் டெய்லி ஜெபம் பண்ணுங்கள். ரைட்? உங்களை குறித்து பேசுங்க, உங்கள் குடும்பத்தை குறித்து பேசுங்க, உங்கள் கணவன் மனைவியை குறித்து பேசுங்க, பிள்ளைகளை குறித்து பேசுங்க. ரைட்? உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலைகள், ரைட்? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், நீங்கள் சாதிக்க விரும்புகிற காரியங்கள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய லட்சியங்கள், இதை குறிச்செல்லாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. ரைட்? உங்களுடைய தேவைகள் எல்லாத்த குறிச்சும், உங்களுடைய ஆசைகள், இதெல்லாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. கர்த்தர்கிட்ட கேளுங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அது மட்டும் இல்லை, கர்த்தர்கிட்ட கேளுங்க. என்னை ஒரு நல்ல சபைக்கு வழி நடத்துங்கன்னு கர்த்தர்கிட்ட கேட்டிங்கன்னா அவரே உங்களை வழி நடத்துவார். நல்ல பைபிளை போதிக்கிற ஒரு சபையில் போய் ஜாயின் பண்ணுங்கள். கிறிஸ்தவர்களுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அது உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் கட்டாயமாக போய் நல்ல பைபிளை போதிக்கிற ஒரு சபையில் ஜாயின் பண்ணுங்கள். ரைட்? ஒவ்வொரு வாரமும் நம்ம அந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் என்ற போதனையை பப்ளிஷ் பண்ணுறோம் சண்டே ஈவினிங். கேட்டு பயன்பெறுங்கள். இங்கிலீஷ்லேயும் பண்ணுறோம், தமிழ்லையும் பண்ணுறோம். உங்களுக்கு எது வசதியோ அதில் கேளுங்க. ரைட்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை குறித்த அறிவில், விசுவாசத்தில் வளருவீங்க. வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஹல்லேலூயா. வாரம் முழுதும் தேவ வார்த்தையிலேருந்து பல காரியங்களை போதிக்கிறோம். கேட்டு பயன்பெறுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மெசேஜை, இந்த லிங்க்கு, வீடியோலாம் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.